உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாலையை வாங்கிக்கோங்க. மாலையா? எதுக்கு? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கியே. மாலையை வாங்கிக்கோ. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. அப்பா, இப்பதான் கல்யாணம் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப மாலையை மாத்துன்னு சொல்றீங்க, என்னது? கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை மாத்துறதெல்லாம் தப்பு இல்லையா? நிச்சயமான பொண்ணு கூட மாலையை மாத்திக்கிறது தப்பு இல்ல. நிச்சயம் ஆனாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. இது ஹோமத்துல செய்யற சடங்கு தான். நீங்க மாத்திக்கோங்க. நீ மாப்பிள்ளைக்கு போடுமா. மாலையை போடுறா. போடுங்க. போடு வெற்றி, போடுங்க மாப்பிள்ள. செல்லம், என்னாச்சுமா? உங்ககிட்ட பேசணும் அங்கிள். என்ன விஷயம்? சரி இரு, அங்கிள் வரேன். டேய், என்னடா பூஜை நடந்துட்டு இருக்கு, பாதியில எந்திரிக்கிற? உட்கார்றா. அப்பா ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். டேய் டேய் மாப்பிள்ள என்ன அவன்? மாப்பிள்ள. பாட்டி, இதோ வந்துடுறேன் பாட்டி, ஒரு நிமிஷம். அப்பா போயிட்டு உடனே வந்துடுறேன். செல்லம் வா. டேய் வெற்றி. மாப்பிள்ள மாப்பிள்ள. ஏய், இப்ப என்ன அஞ்சலி, பண்ண போறோம்? கையில என்ன? எனக்கு இது அது காயமா இருக்கு. காட்டு. எப்படி ஆச்சு இது? என்னம்மா இப்படி அடிபட்டு இருக்கு? ஐயோ ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லைங்கற இவ்வளவு காயமா இருக்கு. எப்படி ஆச்சு? ஐயோ அப்பா, சிலைய திருடினவங்க தள்ளி விட்டுட்டாங்கப்பா. அப்பா இத விடுங்க, இது முக்கியம் இல்ல. அந்த சிலைய நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். அந்த செல்ல திரும்ப கிடைக்கலன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. ஏய் துளசி. துளசி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கிற கடவுள் அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரு. என்ன பாப்பா, எதுக்கு தனியா கூப்பிட்டீங்க? அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க அங்கிள். ஏன் என்னாச்சு? தெரியல அங்கிள், எதையோ தொலைச்சிட்டாங்களாம். எல்லாரும் திட்டுவாங்களாம். அதனால அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் அழாதீங்கன்னு சொல்றாங்க. அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியா? சரி வாங்க. சொல்லுடா தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி முருகன் சிலையை தூக்கிட்டோம். இந்த திருவிழா நடக்காது. ஈஸ்வரமூர்த்திய முனுசாமியும் அவமானப்பட்டு நிக்க போறாங்க. அதுதான்டா எனக்கு வேணும்.
சிலை எங்கடா இருக்கு? சொல்றா, சொல்லு, கொன்னே போட்டுருவேன். நீதானடா அவளை தள்ளி விட்டுச்சு. இவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய தள்ளி விடுவேன். டேய், என்னடா அது உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்கான்? பாக்ஸிங்லாம் கத்து வச்சிருப்பான் போல இருக்கு. உன்னை போட்டு இப்படி அடிச்சிட்டான். ரொம்ப மோசமா அடிச்சிருக்கானேடா. இவ்வளவு மோசமா நான் கூட உன்னை அடிச்சது இல்லையாடா. இந்த மாதிரியான கோபம் எனக்கு கூட வரலையாடா. என்னடா அவன் வெறி பிடிச்சி அடிச்சிருக்கான்? சைக்கோவாடா அவன். என்ன தலைவரே, எல்லாரும் இப்படி அடிச்சு போட்டு போயிட்டான் தலைவரே. என்னப்பா பண்றது? இன்னும் முருகன் சிலை வரலையா? நேரமாயிட்டே இருக்கு, பூஜை பண்ணணும். மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா சரி வராது. அந்த பொண்ணை தான் தேடணும். ஆமா ஆமா. ஏப்பா இங்க வாப்பா. சிலை எடுத்துட்டு போன பொண்ணு எங்க இருக்கான்னு பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. பாப்பா போய் தேடலாம். செல்ல கொண்டு போன பொண்ணு எங்கம்மா இருக்கீங்க? பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு எடுத்துட்டு போய்? இன்னுமா சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க? மேடம், வெற்றி, என்னாச்சு? எங்க இருக்கீங்க? சிலை கிடைச்சதா? மேடம், என்ன நம்பிட்டீங்கல்ல, நான் உங்களை கைவிட மாட்டேன். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.